ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமராஜ்யம் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் வி. லலிதா அவர்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. எந்த நாடு மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக மட்டும் ஆளப்படுகிறதோ அந்த நாட்டை ராமராஜ்யத்திற்கு ஒப்பாக கூறுவதுண்டு. ராமரையோ ராமாயணத்தையோ அறியாதவர் இந்த பாரதத்தில் இருக்க முடியாது. தர்மத்தின் தலைவனாகவும், அன்பின் உருவமாகவும், சத்தியத்தின் வடிவானவனாகவும், தியாகத்தின் சின்னமாகவும், பெரியோர்களை மதிப்பதில் உயர்ந்தவனாகவும், எளிமை, இரக்கம், வீரம் ஆகிய நற்குணங்களை பெற்றவனே ராமன். ராமன் ஆட்சியில் நாட்டில் செழுமை, மக்களின் மகிழ்ச்சி, அமைதி, சண்டை சச்சரவு இன்மை ஆகியவை நிரம்பி இருந்ததால் அந்த நாட்கள் பாரதத்தின் பொற்காலமாக ராமராஜ்யம் என்று இன்னமும் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தின் பெருமைகளை சிறிதளவு நோக்கலாம். ராஜா என்ற பதத்திற்கு எவன் மக்களுடைய இதயத்துக்குள் புகுந்து அவர்களை குளிர்விக்கின்றானோ, எவன் எல்லோருடைய ஹிருதயத்தை மகிழ்விக்கிறானோ அவரே ராஜா என்று சொல்லப்படுவார். அதே வால்மீகி முனிவரும் ரமயதாம் வரஹ என்றும் ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் என்று காளிதாசரும் விவரிக்கிறார்கள். இந்த கூற்றின் நிரூபணமாக ராமன் தன் பிரஜைகளை சாதாரண மக்களாக நோக்காமல் அவர்களை தெய்வமாகவே நேசித்து அன்புடனும் நேர்மையுடனும் சத்தியத்துடனும் உண்மையான சேவைக்காக கருதி அவர்கள் நலங்களையே மட்டும் நோக்கினார். நாட்டை அமைதி, சத்தியம், நேர்மை, மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்ததாக நடத்தினார். மக்களால் கொண்டாடப்பட்ட அந்த ராஜ்யம் ராமராஜ்யம் என்று இன்றளவும் பிரசித்தி பெற்றதாக புகழ் பெற்றுள்ளது. ராமனை மக்கள் அன்புடன் நேசிப்பதை வால்மீகி மகர்ஷி மிக அழகாக வர்ணிக்கிறார். யஸ்ய ராமம் ந பஷ்யேத்து யம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே என்ற வரிகளில் ராமனின் கண்கள் தங்களை எப்போது நோக்கும் என்ற ஏக்கத்துடன் மக்கள் ராம பார்வைக்காக காத்திருப்பார்களாம். அப்படி ராமனுடைய பார்வை கிடைத்தவர்கள் தாங்களையும் அறியாமல் அவன் நலனை மட்டுமே விரும்பி பிரார்த்தனை செய்வார்களாம். ராமரின் பார்வை கிடைக்காதவர்கள் வருத்தமடைந்து தங்களையே நொந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ராமன் மக்கள் மனங்களில் இடம் பிடித்து அவன் அரசாட்சி செய்த நாட்கள் பொற்காலம் என்று பெயர் பெற காரணம் என்ன என்று இப்போது பார்க்கலாம். ராமனை பார்த்து எல்லா உயிரினங்களும் அவரே மாதிரியே தர்மத்தை கடைபிடித்தன. மற்றவர்களுக்கு தீங்கின்றி அமைதியை கடைபிடித்து வாழ்ந்தனர். மக்கள் பேராசையின்றி மற்றவர்களுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். ராமமேவானு பஷ்யந்தோ நாபியஹிம்சன் பரஸ்பரம். ராமனுடைய திறமையான ஆட்சிக்கு உதாரணம் தகுதியான, கல்வியில் சிறந்தவரான, தர்ம பரிபாலனராக திறமையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அரசியலில் முக்கியமான பிரிவுகளின் தலைவர்களாக நிர்ணயித்தான். தன் குலகுருவான வசிஷ்டரின் துணையுடன் 8 மந்திரிகளை கல்வி, வீரம், தர்மம் முதலிய குணங்களுடன் கூடியவர்களை தன் ஆட்சிக்கு உறுதுணையாக ஒரு பலமான தர்ம பரிபாலன ஆட்சியை அமைத்தான். தன் தந்தையின் வாக்கை சிரமேற்றுக்கொண்டு 14 வருட துறவற வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்று பரதனை நாடாளச் செய்தான். பரதனும் நாட்டை நல்வழியில் நடத்தி ராமன் 14 வருடங்கள் கழித்து நாடு திரும்பும் போது நாடு செழிப்புடனும் கொலை கொள்ளை வறுமை ஏதுமின்றி மக்கள் ஒற்றுமையுடன் ஆனந்தத்துடன் ராமனை வரவேற்றார்கள். ராமனுடைய எளிமையும் நேர்மையும் இரக்கமும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றதால் ராமன் ராஜ்ய தர்மம் என்ற சொல்லின் அடையாளமாய் மக்கள் நலனுக்காக மட்டும் வாழ்ந்து வந்தான். ராமனுடைய நல்லாட்சியில் நாட்டில் அகால மரணங்கள், கொள்ளைகள், வியாதிகள், பஞ்சம், சோகம் ஏதும் இல்லை என்பதை வால்மீகி கூறுகிறார். அதனால் மக்களின் ஆயுட்காலம் முழுமையாக இருந்ததும் என்றும் கூறுகிறார். ஆசன் வருஷ சஹசிராணி ததா புத்திர சஹசிரிணா நிராமயா நிவிஷோகாச்ச ராமே ராஜ்யம் பிரசாசதி. நாட்டின் செழிப்பை வர்ணிக்கும் போது செழிப்பான மண்ணும், மரங்கள் நிறைந்து கனிமங்கள் நிறைந்த மலைகளும், நீர் நிறைந்த ஆறுகளும், நீர்நிலைகளும், பூத்து குலுங்கிய பழங்கள் நிறைந்த மரங்களும், வணிகம், விவசாயம் பருவத்திற்கேற்ப விளைந்தும்
நாட்டை பசுமையாகவும் வளமையாகவும் எதிலும் குறைவற்று மகிழ்ச்சி பொங்கிய நாடாக இருந்தது. நித்தியமூலா நித்தியபலாஸ்தரவஸ்தத்ர புஷ்பிதாக காமவர்ஷீச்ச பர்ஜன்யா சுகஸ்பர்ஷ மாருதா. நாட்டில் செல்வம் நிறைந்து ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருந்ததால் திருடர்கள் பகைவர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நாட்டில் விதவைகள் இன்றி ஆரோக்கியத்தின் இருப்பிடமாக இருந்தது. நிர்தஸ்யுர அபவல்லோகோ நானர்த்தம் கஷ்டித் அஸ்பிருஷத். சொர்க்கமே பூமியில் வந்து அயோத்தியில் இறங்கியது போல் செல்வம், செழிப்பு, தர்மம், சத்தியம், குன்றாத மகிழ்ச்சி நிறைந்த துன்பம் என்ற சொல்லே அயோத்தியின் அகராதியில் ராம பரிபாலனத்தில் இல்லாததை சம்ஸ்கிருத வாக்கியம் ராமபூதம் ஜெகதபூத் என்ற வாக்கியத்தின் மூலம் அறியலாம். ராமராஜ்யத்தின் முக்கிய அங்கம் சத்தியம், நீதி, நேர்மை, உண்மை மற்றும் உறுதியான திடமான தர்மத்தின் வழியாகும். அந்த நாட்டில் பேராசை, லஞ்சம் போன்ற தீய சக்திகளின்றி பாரபட்சமற்ற தன்மை கொண்டதாக சாதாரண மக்களுக்கும் எளிய நண்பனாக பிரஜைகள் சுயமாகவே நேர்மை, தர்மம் ஆகிய குணங்களுடன் ஏமாற்றம், பொறாமையின்றி இன்பமாய் வாழ்ந்தார்கள். ஏதாவது தவறுகள் நடந்தாலும் உரிய தண்டனையை நீதிமன்றம் அளிப்பதால் நல்லோர்கள் தர்ம பரிபாலனம் செய்தும் தீயவர்கள் தவறு செய்ய பயந்தும் இருந்ததால் ராமராஜ்யம் மேன்மையாக இருந்தது. மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் ராமன் மக்களின் எண்ணங்களுக்கும் அவர்களின் விமர்சனங்களுக்கும் திறந்த மனத்துடன் மதிப்பளித்து பல ஓட்டர்களை நியமித்து மக்களின் மன ஓட்டங்களையும் அவர்களின் நாட்டை பற்றிய விமர்சனங்களுக்கும் மதிப்பு அளித்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்து கொள்ளும் மனோபாவமாகும். இவ்வாறு சுய ஆட்சியாக இல்லாமல் மக்கள் நலன் கருதி மக்கள் ஆட்சியாக இருந்ததை வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 100வது சர்க்கத்தில் மூலம் காணலாம். ஒரு அரசன் எவ்வாறு பிரஜைகளின் நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகளே சாட்சியாகும். தர்மராஜ்யம். ராமன் தர்மம், சத்தியம் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒருவன். அவனுடைய வாழ்வில் சுயநலம், சுயமகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பிதிருப்பரிபாலனம் மற்றும் பிரஜைகளின் வாக்கிய எண்ணங்களுக்கு மரியாதை, நாட்டின் சுபிட்சம் ஆகியவையே அவன் குறிக்கோளாகும். ஒரு பிரஜையின் மன எண்ணத்தை அறிந்து தனக்கு உயிருக்கு உயிரான ஆசை மனைவியான சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பி தன் வேதனையை வெளிக்காட்டாமல் மிகுந்த வேதனை அடைந்தான். சீதாதேவியின் அக்னி பரீட்சையும் சீதாதேவியின் கற்பின் உயர்வும் ராமன் தன்னை ஒரு தலைவன் வாழ்ந்து காட்டுவதே மற்றவர்கள் வழிபடுதலின் முதல் தர்மம் என்று நிரூபித்தான். மனைவியான சீதாதேவியின் கற்பும் சிறந்த குணங்களும் ராமனுக்கு தெரிந்தும் மக்களுக்கு அதை நிரூபிப்பதற்காக அக்னி பரீட்சை, நாடு கடத்தல் முதலிய கொடூரமான செயல்களை செய்து தர்மத்தை நிலைநிறுத்தி தர்மத்தின் தலைவனானான். ஒரு சாதாரண பிரஜையின் பேச்சை கேட்டு கர்ப்பமான சீதாதேவியை காட்டிற்கு அனுப்பிய சம்பவம் நாம் எந்த சரித்திரத்திலும் கேட்டதில்லை. தர்மம் என்பது எல்லோருக்கும் பொது. அது அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி என்பதை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய முதல் தலைவன் ராமன். அவன் அரசாட்சியும் அதனாலேயே ராமராஜ்யம் ஒரு குடிமகனின் உயர்வான ராஜ்யமாக கருதப்படுகிறது. ராமனும் தர்மராஜ்யமும். ராமனை துளசிதாசர் மரியாதா புருஷோத்தமன் என்று வர்ணிக்கிறார். விரோதியான ராட்சச மாரீச்சனே ராமனே தர்மத்தின் வடிவம் என்று கூறுகிறான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமராஜ்யம் என்பதன் மறுபெயர்தான் தர்மராஜ்யம். அயோத்தியில் ராமர் ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் மக்களிடையே ராமனின் பெயர்தான் சதா எதிரொலித்து கொண்டு இருந்தது. எங்கும் எப்பொழுதும் ராமனை பற்றியும் அவரின் புகழை பற்றியும் பேசப்பட்டு வந்ததால் எல்லாமே ராமமயமாக இருந்தது. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக. அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கம். பரதன் காட்டிற்கு சென்று ராமனை அயோத்தியாவிற்கு திரும்பி நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினான். அப்போது ராமன் பரதனிடம் நாட்டையும் மக்களையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல கேள்விகள் கேட்டான். கேள்விகள் வடமொழியில் கஷ்டித் என்று ஆரம்பித்தே வினவப்படும். ஆகையால் இராமாயணத்தில் முக்கிய அங்கமாக இந்த சர்க்கம் கஷ்டித் சர்க்கம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா என்றும் மந்திரிகள் எல்லோரும் திறமைசாலியாக இருக்கிறார்களா என்று ராமர் கேட்டார்.
कश्चित् आत्मसमाः शूराः श्रुतवन्तो जितेन्द्रियाः कुलीनाः च इङ्गितज्ञाः च कृताः ते तातमन्त्रिणः. நாட்டின் கருவூல நிலைமை, படைபலம் முதலியவை நிறைவாகவும் தர்மம் குறையாமல் இருக்கிறதா என்றும் பரதனிடம் விசாரித்தார். துறவற நிலையிலும் ராமனுக்கு தன் மக்கள் குறித்தும் நாட்டின் தர்மம் குறித்தும் எண்ணங்கள் மட்டுமே நிறைந்திருந்தது. ஒரு நாடும் நாட்டின் தலைவனும் அனுசரிக்க வேண்டிய விதிகளும் அவ்வாறு பின்பற்றுவதன் மூலம் அந்த நாடு ராமராஜ்யமாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஒரு தலைவன் எப்படியோ அப்படியே மக்களும் யதா ராஜா ததா பிரஜா என்ற கூற்றுக்கு ஏற்ப ராமன் தர்மஸ்வரூபமாக இருந்தபடியால் மக்களும் ராமனைப் போலவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராமனாக வாழ்ந்தார்கள். ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டாக ஸ்வைரேவ கர்மபிகி ஆசன் பிரஜா தர்மபராக ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனின் ஒவ்வொரு நடுநிலையான தர்மத்திற்கும் ஒரு சுவாரஸ்யமான காட்சியை காணலாம். உத்தரகாண்டத்தில் ஆனந்த ராமாயணத்தில் ஒரு பகுதி, ஒரு பிராமணன் ஒரு நாயை வேண்டுமென்றே அடித்து விட்டான். அது ராமனின் நீதிமன்றத்துக்கு நேரே வந்து ராமனிடம் முறையிட்டது. ராமனும் அந்த நாயிடம் அந்த பிராமணனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டான். அதற்கு அந்த நாய் பிராமணனை மடாதிபதியாக நிர்ணயிக்கும்படி கூறியது. தன்னுடைய முற்பிறவியில் தான் மடாதிபதியாக இருந்து திமிர் பிடித்தவனாகவும் ஆன்மீக வழியை பின்பற்றாததாலும் நாயாக பிறந்ததாகவும் அந்த நாய் கூறியது. ராமனும் அந்த நாயின் சொல் கேட்டு அந்த பிராமணனை மடாதிபதியாக நியமித்தார். இது ராமனுடைய தர்ம பரிபாலன ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. தன் தந்தையின் வாக்கை காப்பதிலும் மறுவரி தரித்தாலும் தண்டகாரண்ய முனிவர்களை காப்பதிலும் சீதையையும் லட்சுமணையும் பிரிவதை விட தன் வாக்கை காப்பதே முதன்மையானது என்று கொள்கையில் ராமன் வீரதீரனாக சத்தியவானாக உயர்ந்து நிற்கிறான். மற்றுமொரு உயர்வான குறிக்கோள் ராமன் ஆட்சியில் மக்களின் பேச்சு, எண்ணங்களின் சுதந்திரம். தங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக வெளியிட்டாலும் ராமன் அதற்கு கோபமுற்று தண்டனை ஏதும் கொடுக்காமல் அதற்கு மதிப்பளித்து தன் சுய துக்கத்தை மறைத்து ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிந்த மனத்துடன் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்தான். தற்போதைய உலகில் நாம் ஆட்சியாளர்கள் தெரிந்து பின்பற்ற வேண்டியவை இது ராமனின் குணங்கள். நாட்டின் வளமையும் மக்களின் நிறைவான மகிழ்ச்சியும் தானாக வருவதில்லை. அவை ஒரு மன்னனின் ஆட்சியின் அமைப்பு. மக்களின் பாதுகாப்பு, வளங்கள் ஆகியவை முறைப்படுத்தி உபயோகப்படுத்தல், கல்வித்தரத்தை மேம்படுத்தல், மக்களின் உடல்நல பாதுகாப்பு, படிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதம், இயற்கை வளங்களை அதிகப்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. இதையே தான் நமது பாரத பிரதமர் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்று ஸ்லோகன் மூலம் உரைக்கிறார். ராமன் காலத்திற்கு பிறகு பல மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டாலும் இதுவரை ராமனை பற்றியோ அவன் அரசாட்சியை பற்றியோ ஒரு விமர்சனமோ அல்லது அவசர்களோ வந்ததில்லை. ஆனால் ராமனின் உயர்ந்த குணங்களான சத்தியம், வீரம், சௌஷீல்யம், கம்பீரம், நேர்மை ஆகியவளே நிதர்சனமாக கருதப்பட்டு ஒரு உத்தமமான ராஜ்யம் என்றால் அது ராமனுடைய ராஜ்யம், ராமராஜ்யம் என்று இன்றளவும் புகழுடன் விளங்குகிறது. அதே பாதையில் நம் நாடும் சென்று ராமராஜ்யமாக இருக்க நாம் அந்த ஸ்ரீராமனையே பிரார்த்தனை செய்வோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமராஜ்யம். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் வி. லலிதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.